இது என்ன கிரீமா இருக்குன்னு சொல்லுங்களேன். கலரே டிஃபரெண்ட்டா இருக்குல்ல. இது வந்து லாவெண்டர் கலர்ல வந்திருக்குங்க. இது வந்து சங்குப்பூலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து செஞ்ச கிரீமு தான். இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஆர்டர் 1 கேஜி ஆஃப் கிரீம் வந்து வேணும்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்காக தான் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பண்றோம் அப்படின்னா, அத வந்து நம்ம வீடியோ எடுப்போம். கஸ்டமைஸ் ஆர்டர் எல்லாமே. ஸோ அத வந்து இன்னைக்கு வீடியோவா குடுக்கலாம் அப்படின்ட்டு, நான் இப்ப அத தான் வந்து மெஷர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே மெஷர்மென்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அத வந்து கரெக்ட்டா பண்ணோம் அப்படின்னா தான் கரெக்ட்டா வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இதே மாரி நான் வந்து கரெக்ட்டா அளந்துட்டு, இப்ப வந்து நானு எக்ஸ்ட்ராக்ட் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். இப்ப பாருங்களேன் கலர் அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து கொதிக்க கொதிக்க அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது நீங்க அதிலயே நல்லா பார்க்கலாம். இதுல வந்துட்டு டைரக்ட்டா தான் நம்ம வந்து ஹீட் பண்றோம். அதனால பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா என்ன கலர் அதுல இருக்குமோ, அது அப்படியே அதுல இருக்கும். ஸோ இதே மாரி தான் மஞ்சுஸ்தாவும் பண்ணுவோம். எப்பவும் போல நம்மளுக்கு கிரீமுக்கு என்ன தேவை? அவகேடோ ஆயில், ஆல்மண்ட் ஆயில் வந்து நம்ம கிரீம்லாம் வந்து யூஸ் பண்றோம். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாரி ஆயில்ஸ், வேக்ஸ் இது எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துட்டு பட்டரும் போட்டுட்டு கிரீம வந்து ரெடி பண்ணிட்டோம். சூப்பரா வந்திருந்துச்சு அவுட்புட்டு. ஸோ அவ்வளோதான் ஃபைனலா நாங்க ஆட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ ஆயிலு, எசென்ஷியல் ஆயிலு அவங்க கேட்ட ஒரு பவுடர். ஸோ அது என்னன்னு நம்ம வெளிய சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அதனால அவங்க கேட்ட பவுடர்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாரி கலர்ல தான் வந்துச்சு. ஸோ நேச்சுரலா என்ன கலர் இருக்குமோ அதுதான் அவுட்புட்லயும் இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாரி கிரீம்ஸ் கஸ்டமைஸ்டா வேணும் அப்படின்னா எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் அடுத்த அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.